1. சமூக ஈடுபாட்டை ஊக்குவிக்கவும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உதவுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பது நோயாளியின் மன ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குடும்ப கூட்டங்கள், திருவிழாக்கள், திருமணங்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் உங்கள் உறவினர் சமூக ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க ஊக்குவிக்கவும். சமூக சுற்றுலாக்கள் அவர்களின் மனநிலையை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தை உருவாக்கும். போக்குவரத்து தேவைகளுக்கு உதவுங்கள். தேவைப்பட்டால் இந்த நிகழ்வுகளில் அவர்கள் வசதியாக கலந்து கொள்வதை எளிதாக்குவதற்கு போக்குவரத்து மற்றும் நடமாடும் உதவிகளை வழங்குங்கள். 2. வேலை மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை ஆதரிக்கவும் பணியில் நீடிப்பதை ஊக்குவித்தல். உங்கள் உறவினர் வேலையில் இருந்தால் அவர்களின் உடல்நலம் அனுமதித்தால் வேலையை விட்டுவிடுவதற்கு பதிலாக தொடர்ந்து வேலை செய்ய ஊக்குவிக்கவும். ஒரு வேலையை தக்கவைத்துக் கொள்வது நோக்கத்தையும் நிதி சுதந்திரத்தையும் மனநலனுக்கும் உதவும். பணியிடத்தில் மேம்பாடுகள் தேவைப்பட்டால் அலுவலகத்திற்கு அருகிலுள்ள தங்குமிடங்களையும் ஆராய அவர்களுக்கு உதவுங்கள். வசதியான நாற்காலிகள், மாற்றியமைக்கப்பட்ட வேலை நேரங்கள் அல்லது தொலைதூர வேலை விருப்பங்களை பரிந்துரைக்கவும். இந்த மாற்றங்கள் அவர்களின் பணிச்சுமையை எளிதாக்கும் மற்றும் பணிகளை மேலும் நிர்வகிக்கக்கூடியதாக மாற்றும். 3. மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். ஓய்வு நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் கீழ்வாதத்துடன் தொடர்புடைய மன அழுத்தம் மற்றும் அசௌகரியத்தை நிர்வகிக்க மன ஆரோக்கியம் மிக முக்கியமானது. யோகா மற்றும் தியானம் போன்ற தளர்வு நுட்பங்களை அவர்களின் அன்றாட வழக்கத்தில் செய்ய ஊக்குவிக்கவும். இந்த பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கவும், நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும், அவர்களின் வலி மேலாண்மை திறன்களை மேம்படுத்தவும் உதவும். உடல் பயிற்சிக்கு ஊக்கமளிக்கவும் நடைப்பயிற்சி, நீட்டுதல் போன்ற வழக்கமான மென்மையான உடற்பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு கணிசமாக பயனளிக்கும். உடல் செயல்பாடுகள் சுதந்திரத்தையும் நேர்மறையான மனநிலையையும் வளர்க்கின்றன. 4. வசதியான வீட்டுச் சூழலை உருவாக்குங்கள். வாழும் இடத்தை மாற்றியமைக்கவும் துணை மரச்சாமான்களை பயன்படுத்துதல், கைப்பிடிகளை வைத்திருத்தல் மற்றும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் பொருட்களை எளிதில் அடையக்கூடிய வகையில் அமைத்தல் போன்ற சிறிய மாற்றங்களைச் செய்வதன் மூலம் அவர்களின் வீடு வசதியாக இருப்பதை உறுதி செய்யவும். உதவி சாதனங்களை பயன்படுத்தவும் மூட்டுவலி உள்ளவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட கருவிகளான ஜாடி திறப்பான்கள், கேன் திறப்பான்கள் அல்லது ஷவரில் கிராப்பார்கள் போன்றவற்றை வைத்திருங்கள். இந்த உதவிகள் அன்றாட பணிகளை எளிதாக்கும் மற்றும் அவர்களின் சுதந்திர உணர்வை மேம்படுத்தும். சோர்வு போன்ற அறிகுறிகளை கவனியுங்கள். மூட்டுவலி நோயாளிகளுக்கு சோர்வு பொதுவானது. அவர்கள் ஓய்வெடுப்பதை உறுதி செய்து அவர்களின் ஆற்றல் மட்டங்களை சமநிலைப்படுத்த இடைவேளைகள் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5. சமச்சீர் உணவு மற்றும் நீரேற்றத்தை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், இலைக்கீரைகள் மற்றும் ஒமேகா-3 நிறைந்த மீன்கள் போன்ற ஆரோக்கியமான உணவு மூட்டுவலி பிரச்சினைகளை நிர்வகிக்க உதவும். வீக்கத்தை குறைத்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்க இந்த நன்மை பயக்கும் உணவுகளை உட்கொள்ள ஊக்குவிக்கவும். நீரேற்றம் மூட்டு ஆரோக்கியத்திற்கு நீர் உட்கொள்ளல் அவசியம். நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்க அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். சுருக்கமாக, ஒரு மூட்டுவலி நோயாளியை பராமரிப்பதில் மருந்து மேலாண்மை, உடல் செயல்பாடுகளை ஊக்குவித்தல், பாதுகாப்பான சூழல்கள், சமூக மற்றும் மன ஆரோக்கியத்தை ஆதரித்தல் ஆகியவை அடங்கும். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவர்களின் நிலையை நிர்வகிக்கவும், நேர்மறையாக சிந்திக்கவும், ஆதரவான சூழலை பெறவும் உதவுகிறது.